ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நீங்கள் பலாக்கொட்டையை தூக்கி கீழே போட்டுட்டு இருந்தீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நான்வெஜ் விருந்துனே சொல்லலாம். டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ பலாக்கொட்டையை நல்லா தோல் எடுத்துட்டு உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சுக்கா மசாலா, அதுக்கு சீரகம், மல்லி, மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், தேங்காய், முந்திரி, கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன், கருகாப்பில், இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகணுன்னே அளவாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பலாக்கொட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ உப்பு, மஞ்சள் போட்டு இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பலாக்கொட்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மட்டன் சுக்கா டேஸ்ட்லேயே தான் இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.